ஹாய், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஃபைனாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணதும் நம்மளுக்கு மெயினாக நண்டு மசாலாவுக்கு பூண்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்டாக இருக்கும். இன்னொன்று அது கூட பூண்டு நிறைய நம்ம சேர்க்கும்போது நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் அப்படியே இழுத்துட்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் அது கூடவே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கெலாம் பார்த்திங்கன்னா நண்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் அடிக்கடி நாங்கள் நண்டு எடுத்து செய்வோம். சளி பிடிச்சா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், சளியெல்லாம் சரியாயிடும். ஸோ இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணிட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள்னு இருக்கும்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாம் நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்டு இதுக்கிடையில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது ஒன்றும் இல்லை, தேங்காய் சோம்பு. இதுதான் தேங்காய் சோம்பு ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்ச முந்திரி ஆட் பண்ணி அதை நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம கழுவி எடுத்து வச்ச உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்ச நண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. நண்டு ஆட் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஸோ அதனால் கடைசியாக இது நல்லா வதங்கினதும் நண்டு ஆட் பண்ணி நண்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கடைசியாக மல்லித்தூள் போட்டு இறக்கிக்கோங்க. சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.